ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப நீங்க காலையில எழுந்திருச்சு வானத்தை பாக்குறீங்க. அங்க ஒரே ஒரு சூரிய உதயம் தான் நடக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு மாறுதலா 3 வெவ்வேறு சூரியன்கள் உதயமாகிறத பாக்குறீங்க. அட் த சேம் டைம் அன்னைக்கு சாயங்கால நேரத்துல 3 வெவ்வேறு சூரியன்கள் மறைகிறத பாக்குறீங்க. கேட்கறது கொஞ்சம் வேடாவும் கொஞ்சம் ஃபேஷனேட்டிங்காவும் அதே சமயம் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தாலோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கிற மாதிரி தோணும். ஆனா இது ரியாலிட்டிக்கு பொருந்துற மாதிரியான ஒரு கிரகத்தை நம்ம ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கிரகத்துக்கு இப்ப நம்ம ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க அந்த கிரகத்துல இருந்து 3 வெவ்வேறு நட்சத்திரங்களை கொஞ்சம் ஆச்சரியத்தோட பார்க்கலாம். ஐ அம் லோகபால கார்த்திகேயன். You are watching Zenith of Sense. சொல்லக்கூடிய டிரான்சிட்டிங் எக்ஸோபிளானட் சர்வீஸ் சேட்டலைட். இது டிரான்சிட் அப்படின்ற ஒரு மெத்தட பயன்படுத்தி நம்ம எக்ஸோபிளானட்ஸை தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கோம். பல கிரகங்களை நம்ம டிஸ்கவர் பண்ணிருக்கோம். இது ஒரு நட்சத்திரத்துடைய பிரகாசத்தை வச்சு அதை சுத்தி வரக்கூடிய கிரகம் அந்த வெளிச்சத்தை எந்த அளவுக்கு மறைக்குதுன்றதை வச்சு பல ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம அந்த கிரகத்தை பத்தின பல தகவல்களை எடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில ஒரு எக்ஸோபிளானட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு பேரு TIC 29006484. இது கொஞ்சம் டிஃபரெண்டான பிளானட். இந்த பிளானட் நம்மளுடைய பூமியில இருந்து கிட்டத்தட்ட 850 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. இது ஒரே ஒரு பிளானட் 3 நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய ஆச்சரியமான ஒரு ஸ்டார் சிஸ்டம். இது மாதிரியான ஸ்டார் சிஸ்டம் இதே மாதிரியான நம்ம பல இடங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இது இன்னும் ஃபேசினேட்டிங் ஆக்கிறதுக்கு பல தகவல்கள் இதுல இருக்கு. சரி, இப்போ நம்ம இங்க இருக்கக்கூடிய பிளானட் அண்ட் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நட்சத்திரத்தை பத்தின தகவல்களை பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்டார் சிஸ்டத்துடைய கிரகத்தை பார்க்கலாம். இது ஒரு கிரகம். இது ஒரு கேஸஸ் ஜெயின்ட், வாயு ராட்சத கிரகம்னு சொல்லலாம். தோராயமா வியாழனுடைய அளவுல 2 இருந்து 3 மடங்கு பெருசா இருக்கு. இது ரொம்ப பெருசுதான். இந்த கிரகம் 3 நட்சத்திரங்களை சுத்தி வருது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இதோடைய சுற்றுப்பாதைக்கான காலம் சுமார் 45 நாட்கள். அதாவது ஒரு முறை கம்ப்ளீட்டா சுத்தி முடிக்கிறதுக்கு 45 நாட்கள் எடுத்துக்குது. 45 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்தை மட்டும் சுத்துறதுக்கான நாள் இல்ல. கிட்டத்தட்ட 3 நட்சத்திரங்களையும் கம்ப்ளீட்டா ஒரு முறை சுத்தி முடிக்கிறதுக்கு 45 நாட்கள் ஆகுது. இதை நம்ம 1.5 மாத காலம்னு சொல்லுவோம். சரி, அப்படியே நம்ம இந்த நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம். இங்க 2 நட்சத்திரங்கள் இருக்கு. அதாவது இதை நம்ம இன்னர் ஸ்டார்ஸ்னு சொல்லுவோம். உள் நட்சத்திரங்கள் அப்படிங்கறத தமிழ்ல சொல்லுவோம். அதை நம்ம ஜோடின்னு சொல்லலாமே. ஏன்னா இது ஒரு கம்பேனியன் ஸ்டார். இந்த 2 நட்சத்திரங்கள் உள்ள இருக்கக்கூடிய 2 நட்சத்திரங்களோ பைனரி ஸ்டார்ஸ் சொல்லலாம். இதை நம்ம ஒவ்வொன்றுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நடுவுல வெறும் 1 மில்லியன் கிலோமீட்டர் மட்டும் தான் இருக்கு இதோடைய டிஸ்டன்ஸ். இது ரொம்ப பக்கமான ஒரு அப்ரோச் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இது பூமியில இருந்து தோராயமா 2.5 மடங்கு தூரம் அளவு இருக்கும் அப்படிங்கறத நம்ம கம்பேர் பண்ணலாம். அதாவது ஒருவேளை நம்ம பூமிக்கு பதிலா அந்த நட்சத்திரம் இருக்கணும், நம்ம சூரியனுக்கு பதிலா இன்னொரு நட்சத்திரம் இருக்கணும்னா நம்ம சூரியனுக்கு பூமிக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை விட 2.5 மடங்கு அதிகமான தூரத்துல நம்ம பூமி இருந்தா எப்படி இருக்கும் சூரியன்ல இருந்து. சோ அந்த அளவுக்கு தொலைவுல தான் இரண்டுமே பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு ரொம்ப பக்கத்துல அப்ரோச் பண்ணக்கூடிய 2 நட்சத்திரமே தன்னைத்தானே, அதாவது அதோடைய மையம் ஒன்று இருக்கும். அதை நம்ம பேரி சென்டர்னு சொல்லுவோம். அந்த பேரி சென்டரை மையமா வச்சு இரண்டுமே ரொம்ப வேகமா சுத்துது. நம்ம நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப வேகமா சுத்துது. இதோடைய சுத்தக்கூடிய வேகம் 10 மில்லியன் கிலோமீட்டர். அதாவது இது ஒவ்வொரு நட்சத்திரமும், இந்த 2 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது ஒன்னுக்கு அது கம்ப்ளீட்டா சுத்தி முடிக்கிறதுக்கு 10 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துல சுத்தி வந்துட்டு இருக்கு. நட்சத்திரங்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கிறனால ரொம்ப வேகமா சுத்துது. இந்த கிரகத்துடைய அங்க ஏற்படக்கூடிய பல ஈர்ப்பு விசைகள், நம்ம அதை கிராவிட்டின்னு சொல்லுவோமா, கிராவிட்டி அப்படிங்கிறது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். கிரகத்துடைய சுற்றுப்பாதை நிலையில்லாததா இருக்கும் நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. இது ரொம்பவே நிலையா இருக்கு. இந்த 3 நட்சத்திரங்களையும் மையமா வச்சு ஒரு கரெக்டான ஒரு இடத்துல அதோடைய கிராவிட்டியை பயன்படுத்தி நிலையான சுற்றுப்பாதையை இந்த கிரகம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த டிஸ்கவர் நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துறதுக்கான காரணம், பல நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ஸ்டார் சிஸ்டம் இருக்கிறத நம்ம நம்புறோம். பல டிஸ்கவர்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. அந்த பல நட்சத்திரங்களையும் சுத்தி ஒரு கிரகமோ அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்களோ சுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இது பதிலளிக்கக்கூடிய ஒரு தடயமா இருக்கு. 3 நட்சத்திரத்தையும் பார்த்துருக்கு இல்லையா, 3 நட்சத்திரத்தை பார்த்துருக்கு. அதை சுற்றி ஒரு கிரகம் இருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பார்த்துருக்கு, இந்த சேட்டலைட் பார்த்துருக்கு. இது எப்படி சாத்தியம்? இதோடைய முறை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிரான்சிஸ்ட் அப்படின்ற ஒரு முறையை பயன்படுத்தி தான் பார்த்துருக்கு. TIC 29006484 உடைய நட்சத்திரங்களுடைய பிரகாசத்தை வச்சு இந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை அவ்வப்போது குறைகிறத பார்த்துருக்காங்க. இது நடுவில் ஒரு வெளிச்சத்தை குறைக்கிறதுனா கண்டிப்பாக ஏதோ ஒரு செலஸ்டியல் பாடி கண்டிப்பாக கிராஸ் ஆகணும். அந்த செலஸ்டியல் பாடி தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த கிரகம். இதில் ஒரு சின்ன சவால் இருக்கு. இந்த நட்சத்திரம்
2 நட்சத்திரமும் ரொம்ப பக்கமா இருக்கு. ரொம்ப பக்கமா இருக்கிறனால நம்ம ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரெண்டையுமே வேறுபடுத்தி பார்க்க முடியாது. இது 2 ஒரே நட்சத்திரம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் வகையில் அந்த 2 நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை வச்சுமே இது மறைக்குது அப்படின்றத வச்சு நம்ம பார்க்கறது கொஞ்சம் சவாலாகவே இருந்து தான் இந்த நட்சத்திர குடும்பத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வெளிச்சத்தை வச்சு பார்க்கும்போது இது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 3 நட்சத்திரங்களுடைய காம்ப்ளிகேட்டடான கிராவிட்டி இதை ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காஸ்மிக் டான்ஸுக்குள்ளாக்கி இருக்கு. பல தகவல் நமக்கு கிடைச்சாலுமே வானியலாளர்கள் இன்னும் தீர்க்க முயற்சிக்கக்கூடிய ஒரு சில மர்மங்கள் இதில் இருக்கு. சில கோட்பாடுகள் கிரகம் காலப்போக்கில் இதை உள்நோக்கி நகரலாம் அப்படிங்கிறத நம்புறாங்க. நட்சத்திரத்திலிருந்து விலகி ரொம்ப தொலைவில் இந்த ஸ்டார் சிஸ்டம் உருவாகும் போது அங்க இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே ஒரு பிளானட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கிரியேட் பண்ண பிளானட் ஒருவேளை இந்த 3 நட்சத்திரத்துடைய அதீத ஈர்ப்பு விசையினால உள்நோக்கி கொண்டு வரப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இதுக்கான காரணம் 3 நட்சத்திரமுமே மாஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு, கிராவிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்துடைய கிராவிட்டி இந்த கிரகம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடத்துல ஒரு சுற்றுப்பாதை ஒரு ஆர்பிட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு சரியான இடமா இருந்திருக்கு. ஸோ இதை அவங்க ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்பு எழுப்பக்கூடிய முக்கியமான கேள்விகளில் ஒன்று, இது மாதிரியான ஸ்டார் சிஸ்டம் கோள்கள் எவ்வளவு பொதுவானதாக இருக்குது. நம்ம முன்னாடி பைனரி ஸ்டார் சிஸ்டத்தை பார்த்துருக்கோம், அங்கே பல கிரகங்கள் இருக்கிறத பார்த்துருக்கோம். கெப்லர் 16b கெப்லர் 16b அப்படின்றது கொஞ்சம் பிரபலமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டார் சிஸ்டம். இந்த வரிசையில் 3 நட்சத்திரங்கள் இருந்தும் அது ஒரு கிரகத்தை கட்டி பிடிச்சிருக்கு, அது விடாமல் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த நம்ம TIC 29006148 நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இது ரொம்ப ரேரான ஒரு பீஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரகம் இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஒருவேளை நம்ம அந்த கிரகத்துக்கு போகிறோம், அந்த கிரகத்துக்கு மேலே நிற்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கலாம். அதுக்கு மேலே வளிமண்டலத்தில் மிதந்துட்டு தான் இருப்பீங்க. அதுக்கான காரணம் பூமியில் இருக்கிற மாதிரியான பல விஷயங்கள் அதில் இல்லை, குறிப்பாக தரை அமைப்புன்றது கண்டிப்பாக இல்லை. இதே இடத்துல சிலருக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம், இப்போ நம்ம ஒரு எக்ஸோ பிளானட் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல உயிர் வாழுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கிற இந்த ஒரு யூனிக்கான பிளானட்டில் உயிர்கள் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த டிஸ்கவர் அப்படின்றது பல நட்சத்திர அமைப்புகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம ஒரு முறை நினச்சி பார்க்கறத விட கொஞ்சம் பொதுவானதாகவோ கொஞ்சம் வித்தியாசமாகவோ யூனிக்காகவோ இருக்கிறத காட்டுது. இந்த கிரகம் ரொம்ப குழப்பமான அமைப்பில் இருக்குது. இதில் கண்டிப்பாக உயிர் வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறு கண்டிப்பாக இல்லவே இல்லை. தென் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கேஸ் ஜாயின் அப்படிங்கிறனால கண்டிப்பாக அதில் தரை இல்லாதனால சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கட்டும், இன்னும் பல தெரியாத விஷயங்களை அது கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது வானத்தை தொடர்ந்து ஸ்கேன் செஞ்சுட்டே இருக்கும். நம்ம இன்னும் அசாதாரணமான கண்டுபிடிப்புகளை எதிர்பார்க்கலாம். ஒவ்வொன்றும் பிரபஞ்சத்தை பற்றி நம்மளுடைய புரிதலை விரிவுபடுத்தும். TIC 29006148 அப்படின்றது இந்த காஸ்மாஸில் நமக்கு இன்னும் இந்த மாதிரியான பல பிளானட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நினைவூட்டுது. ஆச்சரியங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மேலும் ஒவ்வொரு புது கண்டுபிடிப்பும் இன்னொரு கோள்களுக்கான இன்னொரு பிளானட்டுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும். பல கேள்விகளுக்கான பதிலை கொடுக்கறதுக்கான சரியான ஒரு புள்ளியாக இருக்கும். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? TIC 29006148 இந்த மாதிரியான 3 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஸ்டார் சிஸ்டம் இருக்கக்கூடிய பிளானட்ல இன்னும் அதிகமான கிரகங்கள் கண்டுபிடிச்சு ஆகணுமா? ஒருவேளை 3 நட்சத்திரங்கள் அல்லது 3 சூரியன்கள் இருக்கக்கூடிய கிரகத்துல நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய மனம் எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணபடியே இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வானத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், அது பல விஷயங்களை நம்ம தலைக்கு மேலே காட்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். பாய்.